ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீரணி ஸ்பெஷல் சேனல். இன்றைக்கி ஒரு ஊறுகாய் பார்க்கலாம். பிக்கிள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஊறுகாய் நம்ம பார்க்கலாம். இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொய்யாக்கால ஊறுகாய் எப்படி போடுறதுன்னு நான் சொல்கிறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வீட்டுங்களெல்லாம் காய்க்கக்கூடிய கொய்யாக்காய் அல்லது நாட்டு கொய்யாக்கான்னு சொல்லுவாங்கள்ல, அது நம்ம எடுத்துக்கலாம் ஊறுகாய்க்கு. அதை நான் சின்ன 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 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நான் ஒரு பவுலில் மாற்றி வைக்கிறேன். பாருங்கள், இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த பீஸை சின்ன சின்ன பீஸை எடுத்து நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு, அது பாருங்கள் எப்படி நான் ஒரே ஷேப்பாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஊறுகாய் லெவல் கரெக்டாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நான் இந்த ஊறுகாய்க்கு தேவையான பொடி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சோண்டு மிளகு எடுத்துக்கோங்க. வெந்தயம் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் உங்களுக்கு தேவையோ அதை எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து கடுகு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஒரு வானிலையில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். இரும்பு கடாயாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக நல்லா பொரிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்கள், நான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இதே போல் நீங்களும் எடுத்துக்கோங்க. ஊறுகாய்க்கு தேவையானது எல்லாமே ஒரு ஸ்பூன் எடுத்து ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த ஃப்ரை பண்ணி வச்சு தான் நான் ஆற விடுறேன். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரை ஆனதுக்கு அதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இந்த பொடி நான் நிறையவே ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய நமக்கு ஊறுகாய் போடும்போது தேவைப்படும்னு சொல்லிட்டு, ஸோ அதனால் அதிலிருந்து 2 ஸ்பூன் அந்த நம்ம வெட்டி வச்சுருக்க கொய்யாக்காலை போட்டுட்டு, சில்லி பவுடர் கொஞ்சம் போடணும், மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் அது 1 ஸ்பூன். எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ 2 கிலோ கொய்யாக்கானா உங்களுக்கு நிறைய தேவைப்படும். எனக்கு இப்போ கம்மியாக தேவைப்படுது. ஸோ அதனால் அந்த பொடி பண்ணி வச்சுருக்கிற ஊறுகாய்க்கு தேவையான பொடி 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு, ஊறுகாய்க்கு எப்போயுமே நல்லெண்ணெய் தான் போடணும். ஸோ அதனால் நான் நல்லெண்ணெய் விடுறேன். இப்போ பாருங்கள், நான் நல்லெண்ணெய் விட்டுட்ருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் இதுக்கு ஆட் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், நல்லெண்ணெய் நல்லா சூடாகி வரணும். அது சூடாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இந்த மாதிரி நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக போட்டால் போதும். நான் கொஞ்சமாக தான் கொய்யாக்காய் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் நிறைய எடுத்துருந்தீங்கன்னா எவ்வளோ ஆயில் தேவைப்படுதோ அவ்வளோ போடணும். இப்போ பாருங்கள், இதை நம்ம தாளிச்சிடலாம். இப்போ அதுக்கு தேவையான கருவேப்பிலை, கடுகு, வெந்தயம் இதெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், நம்ம அதில் போட்டு தாளிச்சிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடு வந்துருச்சு. இப்போ அதில் நான் கடுகு, கருவேப்பிலை, வெந்தயம் 3யும் நான் ஆட் பண்ணிட்டேன். சேர்த்தாப்பில் ஆட் பண்ணிட்டேன். கடுகு, கருவேப்பிலை, வெந்தயம் 3மே நல்லா பொரிஞ்சு வந்துட்டுருக்கு. இப்போது அதில் இன்னும் கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா பொரிஞ்சு வருது இல்லையா. இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அதை நம்ம தாளித்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸில் ஆட் பண்ண வேண்டியதான். இப்போ நான் அதில் கொட்டிட்டேன். இப்போ கொட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விடணும். இதில் வந்து தண்ணியே படக்கூடாது. அதுதான் மெயின் நமக்கு உள்ளது. ஊறுகாயில் தண்ணி படவே கூடாது. ஜஸ்ட்டு ஆயிலை தாளித்து நம்ம அந்த ஊறுகாயில் போட வேண்டியதான். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியதான். ஒரு கண்ணாடி பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், ஜஸ்ட் இதுதான் மெத்தடு. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே நல்லா டேஸ்டியான ஊறுகாய் வந்துடும். உப்பு நம்ம தேவையான அளவு ஆட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் சொட்டை இருக்குது பார்த்திங்களா, அதுதான் நமக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நாக்கில் வைக்கங்காட்டியுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஊறுகாவை நான் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். கொஞ்சம் மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக, ஃபைனலாக மஞ்சப்பொடி ஆட் பண்ணிவிட்டு ஊறுகாவை பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொய்யாக்கால ஊறுகாங்கும்போது நமக்கு கேட்கவே டேஸ்ட் பண்ணணும் போல் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒரு கண்ணாடி கிளாஸில் மாற்றி வச்சுட்டேன். இது நம்ம ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம், அப்படியும் சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், செம்ம டேஸ்டியான கொய்யாக்காய் ஊறுகாய் ரெடி. பார்க்கவே டெம்ப்டிங்காக இருக்கு இல்லையா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.